வாக்கி டாக்கியோட ஒரு பெண்களை பாலியல் இதில் ஈடுபடுத்தினவங்க, அதுக்கு உதவியாக இருந்தவங்க, இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்ங்கிறது நான் கல்லோக்கியெல்லாம் கிராமத்துக்காரன், தப்பி பேர் வாய் தவறி அந்த பேரை சொன்னாலும் சொல்லிடுவேன். இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க? என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கப்படாதா? எவ்வளோ பெரிய மோசடி பேர் வழிங்கன்னா இந்த சேகர் பாபு. He should be dismissed immediately. This anti-Hindu cannot be a HRC minister. நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலம் இருக்குன்னு you prove me. 1.5 லட்சம் ஏக்கர் முழுங்கிட்டீங்கடா திரவிடியன் ஸ்டாக். யார் இந்த துணை முதலமைச்சர்? 85% ஹிந்து சமுதாயத்தினுடைய எதிரி, விரோதி. இந்துக்களை மலேரியா, டெங்கு, கரோனா கிருமி போல அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோதி. மதுரை அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் தொழிற்சாலை விவசாய குடிமக்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அதற்கு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்திருக்கிறது. ஆகவே தமிழகத்திலே, மதுரையிலே, அரிட்டாபட்டியிலே, அதை சுற்றி இருக்கின்ற 48 கிராமங்கள் அங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அதை உரிமத்தை ரத்து செய்திருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இதற்காக முழு கவனம் செலுத்தி செயலாற்றிய அந்த துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு உரிய முன்னுரிமை கொடுத்து இதை தேசிய தலைமையிடம் எடுத்து சென்று பணியாற்றிய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கும் எங்களுடைய தேசிய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும் மதுரையைச் சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன், மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மதுரையில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்கள் திட்டமிட்ட ரீதியில் இந்துக்களுக்கு எதிரான உள்நாட்டு யுத்தத்தை, இந்த வார்த்தை என்னோடது இல்லை, 1942 முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் அவர் கோரிக்கை வைக்கிறார். முஸ்லிம்கள் தே ஆர் செப்பரேட் நேஷனல்ஸ், அவர்கள் தேசியம் தனி, நாங்கள் இந்துக்களோடு இருக்க முடியாது. இந்த வார்த்தையும் என்னதில்லை, ஜின்னாவும். அது எங்களுக்கு தனி நாடு கொடுக்கணும். அப்போ அவர் ஜின்னாவோட த்ரெட் என்ன? 44 மாநாடு போட்டு சொல்றார், எய்தர் கன்சீட் பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார், உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகுது அப்படின்னு. அப்போ காங்கிரஸ்ல கூட பல தலைவர்கள் தனி நாடு கோரிக்கை ஏற்கவில்லை. காந்திஜி சொன்னார், இந்தியா கேன் பி பார்ட்டிஷன்ட் ஓவர் மை டெட் பாடி. ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்? இட்ஸ் a fantastic nonsense. ஆனால் முஸ்லீம் லீகினுடைய முகமது அலி ஜின்னாவினுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து போன ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் பிரித்து கொடுத்துருவோம்னு முடிவுக்கு வர்றார். அப்போ அதை எதிர்த்தவர் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மெம்பராக இருந்தது மட்டும் இல்லை, ஒன்லி ஹீ பைலட்டட் தி கான்ஸ்டிடியூஷன் பில். அப்போ அவர் தெளிவாக சொல்லியிருக்கார், conceding Pakistan cannot solve the threat of civil war.
பாகிஸ்தானை பிரித்து கொடுப்பதன் மூலம் இந்த உள்நாட்டு யுத்தம் என்கின்ற அச்சுறுத்தலை நாம் தவிர்க்க முடியாது. பாகிஸ்தான் பிரித்து கொடுத்தாலும் இந்த சக்திகள் மீண்டும் தலையெடுக்கும் அப்படின்னு. இன்னைக்கு ஐ ஃபீல் டாக்டர் அம்பேத்கர் இஸ் ப்ரூவ்ட் ப்ரொஃபெட்டிக். அவர் சொன்னது சரின்னு. மனிதநேய மக்கள் கட்சியா? மனிதநேயமே இல்லாத ஒரு கட்சி அது. ஏன்னா நமக்கு தெரியும் இவர்கள் எல்லாரோட ரூட்டும் எங்க இருக்கு? அல்லுமால இருக்கு. ஏனென்றால் 1998 பிப்ரவரி 14 இரவு திரு மு கருணாநிதியின் அரசு அல்லுமாவை தடை செய்யும் வரை அதை ஆரம்பித்தவர்கள், அதோடு தொடர்பில் இருந்தவர்கள் தான் இந்த மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்காங்க. அதனுடைய ராம்நாட் எம்பி நவாஸ் கனி, அதே மாதிரி அப்துல் சமத் மணப்பாறை எம்எல்ஏ, இவங்க திருப்பரங்குன்றத்திற்கு வந்து அங்கு அசைவ உணவு கொண்டு வந்து அந்த கோவிலுக்கு செல்லுகின்ற படியிலே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார். இட் இஸ் கர்லியஸ். இவ்வளவு மோசமாக இவர்கள் நடக்க தமிழக அரசு எப்படி அனுமதித்தது? ஏனென்றால் இது ஒரு 100 வருஷமாக இருக்கிற பிரச்சனை. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் தீர்வு வந்தது. ஏன்னா லண்டன் பிரிவி கவுன்சில் அப்போவெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணாலும் அல்டிமேட்டாக ஒருத்தருக்கு தீர்வு வேணும்னா பிரிவி கவுன்சில் போகிறது பழக்கம். 2 நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை வந்தால் கூட பிரிவி கவுன்சிலுக்கு போகும். அந்த மாதிரி லண்டன் பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு இந்த முழு மலையும் முருகனுக்கு சொந்தம். ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா. இதுதான் தீர்ப்பு. இப்போ ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகான்னு சொன்னால் நீங்கள் போகிறதுக்கு கூட நாங்கள் அனுமதிக்கணும்னு தானே அர்த்தம். ஆனால் அந்த தீர்ப்பிலேயே என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன். 1931 என்ன நிலைமை இருந்ததோ அதை பராமரிக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டடங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. 1931 பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டை தமிழக அரசு இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் செயல்படுத்தணும். 31க்கு அப்புறம் வந்திருக்கிற கட்டுமான பணிகள் அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா தட் வாஸ் தி வெர்டிக்ட். ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம், அந்த மரத்தில் போய் பிறை கொடியேற்றுறது, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன கொழுப்பு? ஆகவே அந்த மாதிரியான செயல்களில் இந்த 2 பேரும் ஈடுபட்டு அங்கு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி செய்திருக்கிறார்கள். இது என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஜின்னாவோட த்ரெட்டை செயல்படுத்த இந்த 2 பேர் முயற்சித்து இருக்கிறார்கள்னு எடுத்துக்கலாமா? எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். இந்த சிவில் வார்ங்கிற வார்த்தை ஜின்னா பயன்படுத்தினது. அதைத்தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கன்சீடிங் பாகிஸ்தான் will not resolve this threat of civil war. ஆகவே தமிழக அரசு அவங்க மீது வழக்கு போட்டது மட்டுமில்லை, they should immediately be arrested. அதே மாதிரி முருகனுக்கு வந்த சோதனை அங்கே மாத்திரம் இல்லை, அது முதல் படை வீடு. இங்கே அறுபடை வீட்டில் ஒன்றா இருக்கிற நம்ம பழனியிலையும் இப்போ தைப்பூசம் வரும், பிப்ரவரி 11. அதுக்கு அன்னதானத்துக்கு அனுமதி வாங்கணுமா? என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஃபுட்டு நான் கேட்குறேன். அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு ஏன் சேகர் பாபு அறிவிக்கலை? ஆனால் நம்மளை பிடிச்ச 7.5 இந்த சேகர் பாபு. ஒரு கோயில்லையும் நான் கேட்குறேன், இந்த மசூதியில் இந்த கந்தூரி நடத்துறதுல இங்கே தான் சந்தனம் வாங்கணும் பேசுவியா? ஒரு வெட்கம் கெட்ட நபர். இவர் ஹிந்துவே இல்லைங்கிறேன் நான். ஏன்னா
எந்த நிமிஷத்துல உங்க சின்ன ஏசமா நான் கிறிஸ்தவர்னு சொன்னப்ப அல்லேலூயா கோஷம் போட்டாரோ, he ceased to be a professing Hindu. HRNC Act 1959 Section 10 படி any officer, employee or servant of the department should be a professing Hindu. அதோட நிறுத்தல. அந்த செக்ஷன் என்ன சொல்லுது? if he ceases to profess Hinduism, அவர் இந்து மதத்தை அனுசரிக்க தவறிட்டால் he becomes ineligible. நான் கேட்கிறேன், நீ அல்லேலூயான்னு கத்துன அன்னைக்கே you ceased to be a professing Hindu. இந்த கிரிப்டோ கிட்ட மாட்டிண்டு அறநிலைத்துறை அமைச்சகம் இவ்வளவு தூரம் அன்னதானம் வழங்குறது ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கடமை. அதுக்கு எதுக்கு உங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும்? அனுமதி வாங்கணும்னா என்ன நடக்கும்? அவன் பேர் என்ன? ஞானசேகரா? யார் அந்த சார்? ஞானசேகர். காக்கா வலிப்பு வந்ததா நாடகம் ஆடுறான். அதை நான் சொன்னேன்னா இல்லை, டாக்டர் சொல்லியிருக்காங்க. அங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க வந்து காவல்துறையில் இன்னைக்கு செய்தி வெளில வந்திருக்கு. அவருக்கு வாக்கி டாக்கியோட ஹெல்ப் பண்ணது 6 போலீஸா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு தூரம் கருணாநிதி அவர்கள் சொன்னார், காவல்துறையின் 50% ஈரல் அழுகி போச்சுன்னு. இன்னைக்கு அவர் மகனோட ஆட்சியில காவல்துறையின் ஈரல் 100% அழுகி போச்சு. வாக்கி டாக்கியோட ஒரு பெண்களை பாலியல் இதில் ஈடுபடுத்தினவங்க, அதுக்கு உதவியா இருந்தவங்க, இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்ங்கிறது நான் வந்து கலோக்கியெல்லாம் கிராமத்துக்காரன், தப்பி தவிர வாய் தவறி அந்த பேரை சொன்னாலும் சொல்லிட்டுருவேன். இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நபர் இப்போ பார்த்தா அந்த சார் ஒரு சார் இல்லையா, 4 சாராமே. ஸ்டாலினோட சர்க்கார் எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா அழுகி போயிருக்கு. ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையற்ற ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதனால அரசு துறைன்னு சொன்னாலே அது ஆம பூந்த வீடு மாதிரி. நீ வந்து ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கணும்னு சொல்லுவீங்க, அவனுக்கு எவ்வளவு தட்சணை அழறது. நான் வந்து முருகப்பெருமானுக்காக நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன்னா இதே மாதிரி மற்ற மதத்துக்கு ஏன் நீங்கள் உங்கள் கட்சி மாநாட்டில் ஃபுட்டு பேக்கெட் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் வந்து சர்டிஃபை பண்ணுதா? வெட்கங்கெட்ட செயல் இல்லை இந்த சேகர் பாபுங்கிற ஹிந்து விரோத தீய சக்தி. இந்து கோவில் ஹிந்துக்களுடைய அனுஷ்டானங்கள் அவருடைய மத கடமை செய்யறதுக்கு நீங்கள் யார் இடையூறு பண்ண? நான் வந்து உணவு கொடுப்பேன், எந்த அனுமதியும் வாங்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணு, என்ன அராஜகம்? என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கப்படாதா? எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிங்க நான் இந்த சேகர் பாபு. He should be dismissed immediately. This anti-Hindu cannot be a HRNC minister. கோவிலை கொள்ளையடிக்கிறீங்க, கோவில் நிலங்களை சூறையாடுறீங்க. நீங்க உங்களுடைய இவங்களை பிரீச் ஆஃப் பிரிவிலேஜுக்கு இவங்க மேல நம்ம இது கொண்டு வரலாம் மசோதா. ஏன்னா இந்த சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு இந்த பாலிசி நோட்டில், ஹிந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் 4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலம் இருக்குன்னு. யூ ப்ரூவ் மீ. 1.5 லட்சம் ஏக்கர் முழுங்கிட்டீங்கடா திரவிடியன் ஸ்டாக். யூ ப்ரூவ். இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. ஒரு நிமிஷத்தில் கொடுக்கலாம் இந்த டீடைல்ஸ். கொடுங்கங்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேகர் பாபுவுக்கு, நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தா அந்த 4,76,581 ஏக்கருக்கும் ஹெச் ராஜா பிச்சை எடுத்தாவது வெளி போட்டு கொடுப்பான். வெளிநாட்டில் இருக்கின்ற ஹிந்துக்கள் டெய்லி பேசிட்டு இருக்காங்க, நாங்கள் என்ன சொல்லுங்க உங்களுக்காக செய்ய தயார்னு கோவில்களுக்கு. அதனால கோவில் சொத்தை காப்பாற்ற வக்கு இல்லாத துப்பு இல்லாத திராணி இல்லாத அயோக்கிய கும்பல்
அன்னதானம் கொடுக்கக்கூடாதுன்னு பேசுவீங்களா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ன்னு கேட்குறேன்னா. அதே மாதிரி போகர் சன்னதிக்கு முன்னாடி வந்து கடை போட அனுமதிப்பீங்களா? முருகன் படம் விற்க, கீ செயின் விற்க யாரா அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது? ஈவோக்கு வேண்டிய நபர்னா நீங்க அனுமதிப்பீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? திஸ் நத்திங் பட் என்கரேஜ்மெண்ட் ஆன் அவர் ரைட் டு வர்ஷிப். இதை அனுமதிக்க முடியாது. ஆகவே நான் சொல்றேன், இந்த அரசாங்கம் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஹிந்து டெம்பிள்ஸ் என்று சொல்றேன். என்னோடது அதுதான். நீங்க ஆளுநரின் பேச்சால் வந்து திமுக தொடர்ந்து வளர்ந்து வருது, அவர் மாற்ற வேணாம்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. யாரு என்ன சொல்றாரு? ஆளுநர். நீங்க ஸ்டாலினோட நிலைமை பரிதாபகரமானது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்கிலேயே சொன்னேன், மத்திய அரசாங்கம் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் இதுக்கு உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்போ இது நடந்தது? டெண்டர் 24 பிப்ரவரி. 24 பிப்ரவரியிலேருந்து 24 நவம்பர் எண்டு வரை வாயில் எண்ணெய் போட்டு ஒட்டியிருந்தார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? மாநில அரசாங்கம் சொன்னதுனால. நீங்கள் பார்த்தா நான் கிராமத்தான், அவரை மாதிரி இல்லை. அவருக்கு ஊர் திருக்குவளைனாலும் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸுங்கிறனால அவர் பட்டணத்துக்காரர். நான் தஞ்சாவூரில் மெலட்டூரில் பிறந்தவன், கிராமத்து வாசி. இந்த கிராமத்தில் தேர் நடக்கும். தேர் நடக்கும் பொழுது அந்த தேரை நிறுத்தணுங்கிற நிலவரத்தை அந்த ஊரில் ஒருத்தன் திடீர்னு நிறுத்து 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 அப்படிமா எப்போ சொல்லுவான் தெரியுமா? அந்த தேர் சக்கரத்துக்கு முட்டு கொடுப்பாங்க தெரியுமா? கட்டை. அது போடும் பொழுது நிறுத்து நிறுத்துமா. அப்புறம் தேரை இழுக்கணும்னா அந்த கட்டையை எடுப்பான். கட்டையை எடுக்கும்போது இழுமா. இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு இவர் சொன்னதுனாலன்னு. அந்த மாதிரி அவருடைய அர்த்தமற்ற பேச்சுக்கள், அதுக்கு மேலே வார்த்தை யூஸ் பண்ண முடியல. என்ன சொல்லியிருக்காரு? கரெக்டு. திமுக வளருதா வளரலையான்னு 26 தெரிஞ்சு போயிடும்ல. ஏன்னா இது திருப்பியும் இதே தான். அங்கே உங்களால் இத்தனை முட்டி மோதியும் கவர்னரை மாற்ற முடியலை. அதனால என்ன பண்ணுறது? நிறுத்து 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 மரியாதை தம்புறான். அந்த மாதிரி யார் இந்த துணை முதலமைச்சர்? 85% ஹிந்து சமுதாயத்தினுடைய எதிரி, விரோதி. ஹிந்துக்களை மலேரியா, டெங்கு, கரோனா கிருமி போல அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோதி. இவர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்து பேசலாமா? யூ ஆர் ஃபேஸிங் சோ மெனி கேசஸ் இன் சோ மெனி ஹைகோர்ட்ஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்லையும் சனாதன ஹிந்து தர்மத்துக்கு எதிராக பேசினதுக்காக உதயநிதிக்கு எதிராக வழக்கு இருக்கு. சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவார் பெர்மனண்டா. அதனால அவர் பேசுறதுக்கெல்லாம் தயவு பண்ணி எங்கிட்ட கேட்காதீங்க. சார், திருப்பரங்குன்றம் மலையில இருந்து 50 சென்ட் வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானது. எப்படி சொந்தம்? இல்லை, வக்ஃப் போர்டுக்கு இப்போ ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அதுக்கு திரு ஜெகதம்பிகா பால், முன்னாள் உத்தரப்பிரதேச முதல்வர், அவர் தலைமையில் கமிட்டி போட்டிருக்கோம். இவங்க வக்ஃப் போர்டுன்னு சொல்கிறது அத்தனையும் ஃப்ராடு. இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு ராப் தி ஹிந்து ப்ராப்பர்ட்டிஸ். காரணம் என்ன? இந்த பிரச்சனையை முத வெளியில் கொண்டு வந்தது ஹெச் ராஜா தான். ஏன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஊர் பேர் திருச்செந்துறை கிராமத்தில் அங்கேருந்து மக்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னென்னா, அங்கே ஒரு பெரியவர், அவர்கிட்ட இருக்கிறதே 1 ஏக்கர் 20 சென்ட். மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டார். அதை விற்கணும்னு ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்க்கு போகிறார். அப்போ அங்கே ஒரு நோட்டீஸ் ஒன்று தொங்க விட்டுருக்காங்க. என்னன்னா, திருச்செந்துறை கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து நிலமும் அனைத்து சொத்துக்களும்
வக்ஃப் போர்டுக்கு சொந்தம். அதனால் நீங்கள் வக்ஃப் போர்டுகிட்ட என்ஓசி வாங்காமல் யாரும் விற்க முடியாது. உடனே மக்கள் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா நீங்கள் வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உடனே போயிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சொல்லிக்கிறதுல பெருமை தான். அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நம்ம கள்ளி மந்தயம், கோசாலையை, திருட்டு கூட்டம், அதை சிப்காட்டாக மாற்றின பொழுது அன்றைக்கும் அப்படி தான். எங்கள் ஊரில் அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் ஐயா நீங்கள் நாளைக்கு காலையிலக்குள்ளே அங்கே கள்ளி மந்தயம் போகணும், இல்லைன்னா அவங்க சர்வே பண்ணி அந்த கோசாலையை சிப்காட்டை மாற்றிடுவாங்க, எடுத்துடுவாங்க. அன்றைக்கி வந்தேன், போராட்டம் நடந்தது, வழக்கு போட்டாங்க. ஆனால் அது கலெக்டரே அறிவிச்சிட்டார். அந்த மாதிரி அன்னைக்கு திருச்செந்துறையில் டிஆர்ஓ எல்லாரும் பத்திரம் போட்டுக்கலாம், வக்ஃப் போர்டோட என்ஓசி தேவையில்லைன்னு. அந்த மாதிரி நாடு முழுக்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு நீங்கள் அந்த திருச்செந்தூரில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்கே ஆதித்த கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்ட சந்திரசேகர சுவாமி கோவில் இருக்கு, சிவன் கோவில். எப்போ கட்டப்பட்டது? ஆதித்த கரிகாலன் காலம். அப்போது 1200 வருஷத்துக்கு முன்னாடி, இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி. ஏன்னா இஸ்லாம் தோன்றியே 1400 வருஷம். 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்த கரிகாலன் கட்டின ஹிந்து கோவில் யாரோட சொத்து? வக்ஃப் போர்டுக்கு. அந்த மாதிரி தான் இது. It is an attempt to rob Hindus of that temple, the Hindus properties. ஏன் இந்த பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம் 1000 வீடு இருக்கு, அது பூராத்தையும் காலி பண்ணுன்னு. அப்போ நான் சொன்னேன், ஹெச் ராஜா சொல்றவரை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, பார்த்துக்குவோம். என்ன அராஜகம், எதை எடுத்தாலும் வக்ஃப் போர்டா? அதெல்லாம் இந்தியாவில் வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி கோவில் இடத்தை எடுக்கிற விஷயத்தை சொல்கிறேன்னா, அதனால் அது வக்ஃப் போர்டுன்னு சொல்கிறதெல்லாம் பிதற்றல். இந்த மாதிரி நிறைய இடங்கள் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பதியவும் முடியல, விற்கவும் முடியல, வாங்க. இப்போ அதுக்கு முழுமையான தீர்வு மத்திய அரசாங்கத்து மூலமாக எடுக்க முடியும். இல்லை, முழுமையான தீர்வுக்கு தான் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆக்டின்படி இப்போது உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு இடத்துல மக்கள் ஃபோன் பண்ணாங்க, எங்கள் ஊரில் எங்கள் ஹிந்து வன்னியர் குடும்பங்கள் நாங்கள் வச்சுருக்கிற 52 ஏக்கரை வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு அறிவிச்சிட்டாங்க, எங்களை வீடுகள்லேருந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு. அப்போ நான் போனேன், ஒரு பெண் கலெக்டர் இருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா இது கலெக்டரேட்டு எனக்கு சொந்தம், நீங்கள்லாம் கொஞ்சம் வெளில போகிறீங்களா அப்படின்னு. என்ன சார் பேசுகிறீங்க? உடனே என்ன கேட்பீங்க? என்ன ஆதாரம்? உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இந்த மாதிரி பீகாரில், மத்திய பிரதேசில் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ப்ராப்பர்ட்டிஸை, ஏன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், தாஜ்மஹாலை வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் இவங்க கிளைம் பண்ணுறது. இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொன்னால், 1996 நரசிம்மராவ் அரசாங்கத்தினுடைய இறுதி கட்டத்தில் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து, அதன் மூலமாக அன்னைக்கு அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்பொழுது வக்ஃப் போர்டுக்கு இருந்த மொத்த இடம் 4 லட்சம் ஏக்கர். இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா நண்பர்களே? மூச்சு கீச்சு நின்றுட போகுது உங்களுக்கு. 12,80,000 ஏக்கர். இத்தனை வருஷங்களில் வக்ஃப் போர்டுக்கு இருந்தது எவ்வளவு? 4 லட்சம் ஏக்கர். இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு இருக்கிறது எவ்வளவு? 12,80,000 ஏக்கர். அதுதான் திருச்செந்துறை மாதிரி, இன்றைக்கி நம்ம திருப்பரங்குன்றம் மாதிரி, இங்கே பாலசமுத்திரம் மாதிரியா, அங்கே ராணிப்பேட்டு வேப்பூர் மாதிரி எல்லா இடங்களும். அதனால் இதுக்கு தீர்வு, நிரந்தர தீர்வு மத்திய அரசு கொண்டு வருவதற்காக தான் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் திரு ஜெகதம்பிகா பால் அவர்கள் தலைமையிலான ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கிட்ட இருக்குது. இன்னைக்கு அதுக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். நிச்சயமாக இதுக்கு தீர்வு வரும். யாருமே கவலைப்படாதீங்க.
உங்கள் சொத்துக்கள், உங்கள் கோவிலை பாரதிய ஜனதா கட்சி அரசு, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு காப்பாற்றும் அப்படின்னு சொல்றேன். சீமானுக்கு ஆதரவு தர நீங்க பிரபாகரன் விஷயத்துல வந்து போட்டோ ஷூட் எல்லாமே ஃப்ராட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு கருத்து, அந்த கருத்துக்கு நீங்க என்ன? இது எதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கேட்பாங்க, ஹாவ் யூ ஸ்டாப்டு பீட்டிங் யுவர் ஒய்ஃப்னு. அதுக்கு எஸ் சொல்லுவீங்களா நோ சொல்லுவீங்களா? எஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது நாள் வரை அடிச்சுட்டு இருந்தேன்னு ஒத்துக்கிற மாதிரி, நோன்னு சொன்னால் ஐ வில் கண்டினியூ டு பீட் மை ஒய்ஃப்னு அர்த்தம். இந்த மாதிரி கேள்விலாம் என்ன கேள்வி? நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்னோட ஸ்டேட்மெண்ட்டை, என்னோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்தீங்களா? நீங்கள் மீடியா தானே சார்? சரி, அதில் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த இஷ்யூலன்னு சொல்லியிருக்கேன். தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். மற்றதை பற்றி எங்கிட்ட கேள்வி கேட்க அவசியமே இல்லை. மலையில வந்து காவல்துறை வந்து அசைவ உணவு கொண்டு போக, சமைச்சு கொண்டு போக தடை இல்லைன்னு சொன்னனாலதான் நாங்க போனோம். 100 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு. ஆமா, இப்ப ஞானசேகரனுக்கு வாக்கி டாக்கி வரைக்கும் கையில கொடுத்து என்ன வேலை பார்க்கறதுக்கு என் தலையெழுத்து, இதெல்லாம் நான் பேசணும். அது காவல்துறை பாதுகாப்பு போட்டது இல்ல, அரசாங்கம் சொல்லி இருக்கு. அந்த மாதிரி காவல்துறையில சொன்னா நான் என்ன பண்ணேன்? ஞானது யாரு நல்ல வேலை தம்பின்னு சொன்னாரு, எனக்கு மாமான்னு சொல்லல. நான் உறவு முறையில் சொன்னேன், தப்பா நினைக்காது. நேற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு வெளியிடலாம் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். நேற்று வந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் இரும்பு பயன்பாடு இருந்துன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்லும் போது பெரிய இதுவாக இருந்தது. ஆனா நேற்று அவர் சொன்னது வந்து மக்களுக்கு பெரிய அளவில் எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. அதுதான் நான் உங்களுக்கு ஒரு புக்கு சொல்றேன், அதை படிங்க. தமிழ்நாடு தி லேண்ட் ஆஃப் வேதாஸ், வேதங்களின் மண் தமிழகம் அப்படின்னு தி ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜின்னு சொல்ல முடியும் டாக்டர் நாகசுவாமி அவர்கள். இப்போதான் போன வருஷம் காலமானார். அவர் எழுதியிருக்கார், வேதங்கள் பிறந்ததே தமிழ் மண். அது மட்டும் இல்லை, மனு, இவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, மனு சுவாயம்புய மனுன்னு ஒருத்தர் இருந்தார். சுவாயம்புயம்னு சொன்னால் தானாக வந்தது, சுயம்புலிங்கம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மனுவே மதுரைக்கு மன்னராக இருந்தார்னு டாக்டர் நாகசாமி அவர்கள் சொன்னதை நான் நம்புவேன். காரணம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி இன் இந்தியா, இந்த மாடர்ன் ஆர்கியாலஜிக்கு அவர் தான் தந்தை. அதனால் அந்த புஸ்தகத்தை படித்தீங்கன்னா இங்கே வைகை நதிக்கரையில் தான் வேதங்கள் பிறந்ததுன்னே அவர் ஆதாரங்களோடு சொல்கிறார். அப்படி இருக்கச்ச இதை போய் நம்ம டிஸ்பியூட், அதனால தான் நீங்கள் சொன்னீங்களே மக்கள் யதார்த்தமாக இருந்துங்காடி வேதங்களை கொடுத்த தேசம் இது, வேதம் பிறந்த மண் வைகை அப்படிங்கிறதுனால மக்கள் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. உண்மைதான், உண்மையை திருப்பி திருப்பி சொல்லணுமா? ஐ லவ் மை ஒய்ஃப்னு நான் டெய்லி சொல்லிட்டு இருப்பேனா? நான் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட கொடுத்த நடத்துறதுனால என்ன அர்த்தம்? ஐ லவ் மை ஒய்ஃப். அதனால அப்படி எடுத்துருந்தேன். இல்லைன்னா நான் வந்து கோவணத்துல தான் இருந்திருப்பேன் அப்படின்னு துரைமுருகன் பேசியிருக்கேன். என்ன பண்றது? வள்ளுவர் கோமணத்தோடு இருந்தாரா? வள்ளலார் கோமணத்தோடு இருந்தாரா? என்ன பேசுறார் தோர்ம? அதான் சொல்றேன், இந்த திராவிடியன் ஸ்டாக்னா யார் இவங்க? நான் சொல்லலை, ஈவேரா சொல்றேன். நான் ஈவேரா சொல்ல கேட்டிருக்கேன். காரைக்குடியில் காந்தி திடலில் 69ல் ஈவேரா பேசும் பொழுது எனக்கு முட்டா பூசுங்க தான் வேணும் அப்படின்னார். உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல இருந்த அத்தனை முட்டா பயல்களும் கைதட்டினான். நான் மதம் தட்டலை, ஏன்னா நான் முட்டா பயல். அந்த மாதிரியா ஒரு கிராக்கு கூட்டம், முட்டா பசங்க கூட்டம். அதுக்கிட்ட நீங்கள் வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? சங்க இலக்கியம் இருந்திருக்குல்ல, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். சங்க புலவர்கள்லாம் படிக்காமல் இருந்தார்களா? நக்கீரனார் அவர் ஒன்றும் கைபர் போலன் கனவா? இல்லை இல்லை. என்ன பேசுறாங்க? ஆல் தீஸ் பீப்புள் ஆர் இடியட்ஸ். ஐ கோ ஆன் ரெக்கார்ட், தீஸ் பீப்புள் ஆர் இடியட்ஸ். அவங்க கால்டுவெல்ங்கிற ஐரிஷ் பிஷப். நம்ம ஆளுகளுக்கு அயர்லாந்து எங்கே இருக்குன்னு தெரியாது, ஸ்காட்லாந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் நாங்கள்லாம் ஸ்காட்டிஷ் போலீஸ்னு சொல்லிப்பாங்க. அந்த ஸ்காட்லாந்து என்ன ஒரு நாடா இல்லை ஒரு நாட்டினுடைய பகுதியான்? அந்த மாதிரி இந்த கால்டுவெல்ங்கிற மதம் மாற்றும் பிஷப் வந்து அயர்லாண்ட்லேருந்து இங்கே வந்தார்.
அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்திய சரித்திரம் ஆரம்பம். ஏன்னா எங்கள் ஊரில் காரைக்குடியில் வந்து இந்த திருமணம் கடந்த உறவுக்கு ஆத்தர் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? சுபவீர பாண்டியன்னு பேர். நல்ல குடும்பம். அவங்க அண்ணன் ரொம்ப நல்லவர், எனக்கு நெருங்கிய நண்பர் எஸ்பி முத்துராமன் அவர். ஆனால் இவர் என்ன பேசுகிறாரு? திருமணம் கடந்த உறவு. அவர் சொல்கிறாரு தீபாவளி பற்றி கால்டுவெல் சொல்லலை, அதனால நாங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை. அட பாவிகளா, எல்லாமே கால்டுவெல் தானா உங்களுக்கு அப்பா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், முட்டாள்தனமா சங்க இலக்கியங்கள், சங்க புலவர்கள், கம்பர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவங்கெல்லாம் படிக்கலையா சார்? 63 நாயன்மாரில் 4 பேர் தான் சார் பிராமணன், மீதியெல்லாம் யார்? இவங்க பூரா இந்த கால்டுவெல் என்கின்ற மதம் மாற்றும் பிஷப் வந்து கிளப்பி விட்டது. ஐ கேன் ஆர்கியூ ஃபார் ஹவர்ஸ் வித் யூ. இந்த பிராமண எதிர்ப்புங்கிறதே எதுக்காகன்னு, கிறிஸ்தவ மிஷினரிகள் மதம் மாற்ற கிராமங்களுக்கு போன பொழுது கிராம மக்கள் சொன்னாங்க, நாங்கள் எங்கள் சாமிகிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லுவோம். அவங்க சாமின்னு சொன்னது டைட்டி இல்லை, பூஜாரி. அதனால அப்போ கிறிஸ்தவ மிஷினரிகள் முடிவு செஞ்சாங்க, unless we demolish the image of Brahmins, we cannot convert people. அதுக்காக அவர்கள் பரப்பி விட்டது தான் எல்லாம். அதுலேயும் கால்டுவெல் முத யாரை வந்து வந்தேரின்னு சொன்னார் தெரியுமா? நாடார் சமுதாய மக்களை. இது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். உடனே என்ன பண்ணிவிட்டாங்க, உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கிற யாரோ வீடியோ எடுத்து போட்டுறீங்க இல்லையா, அதில் நான் கால்டுவெல் சொன்னார்னு சொன்னதை கட் பண்ணிவிட்டு நாடார் சமுதாய மக்கள் வந்தேரிகள் அப்படின்னு ராஜா சொன்னான். அதனால இந்த நாட்டில் திட்டமிட்ட ரீதியில் நீதி கட்சியும் திராவிட இயக்கங்களும் பிராமணர்களுடைய இமேஜை டெமாலிஷ் பண்ணுறதுக்காக பரப்பிய விஷயந்தான் பிராமண எதிர்ப்பு. அதனால் ஏன்னு சொன்னால், அந்த நாடார் சமுதாய மக்கள் இந்தியர்கள் இல்லை, இவர்கள் சிங்களவர்கள், வந்தேரிகள்னு கால்டுவெல் பரப்பியது. புஸ்தகமே போட்டிருக்கார் கால்டுவெல். நீங்கள் இப்போயும் போய் நெட்டில் பாருங்கள், தி சானாஸ் ஆஃப் திருநெல்வேலின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர். அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கார். இதுக்கு எதிராக நீதிமன்றங்களில் வந்து சாட்சி சொன்னதெல்லாம் யார் தெரியுமா? தில்லைவாழ் அந்தணர்கள். அவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் நீதிமன்றத்துக்கு வந்து நாடார் சமுதாய மக்கள் தமிழர்கள், அவங்களுக்கு ஒவ்வொரு 5 ஆண்டும் நாங்கள் சிதம்பரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து சிவதீட்சை கொடுப்போம் அப்படின்னு. அதனால் ஒன்றாக இருந்த, இணக்கமாக இருந்த இந்து சமுதாயத்தில் இந்த அந்நிய மதமாற்றும் தீய சக்தியின் கைக்கூலிகள் தான் இந்த நீதி கட்சி கழகங்கள். அதனால் அவங்க பேசுகிறாங்க. சார், ஆளுநர் ஹரி தேனிக்கு வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம், கலந்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீ செலவு மிச்சம் ராஜ்பவன். விமான நிலையம் அமைப்பது மக்கள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அதை எப்படி பாருங்க சார்? நிலம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? மாநில அரசுக்கு. இப்போ என்னோட நிலம் எனக்கு லீகல் ரைட்டு தான், இட்ஸ் நாட் ஃபண்டமெண்டல் ரைட். நாம் புரிஞ்சுக்கணும். லீகல் ரைட்னா கவர்மெண்ட் கேன் கேன்சல் இட். அப்போ நிலத்துக்கு உரிமையாளர் யாரு? கலெக்டர். அரசாங்கம் கையகப்படுத்தி கொடுத்தால் மத்திய அரசு 10,000 கோடி செலவு பண்ணி புதிய விமான நிலையம் கொடுக்கும், இல்லைன்னா இல்லை. காரணம் என்ன? சென்னை விமான நிலையத்தின் விஸ்தீர்ணம் 1000 ஏக்கர், டெல்லி விமான நிலையத்தின் விஸ்தீர்ணம் எவ்வளவு? 5000 ஏக்கர். ஒரு விஷயம் எல்லாரும் ஒத்துக்கணும், இன்னைக்கு இருக்கிற விமான நிலையம் விரிவுபடுத்தப்படும். இன்னும் 25 வருஷத்தில். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஏர்போர்ட், அவ்வளோ ரஷ். அதுக்காக சொல்கிறேன். அப்போ இன்னும் வளர்கின்ற பொருளாதாரம், வளர்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் அதுக்கு ஏற்றது மாதிரியா கூடும். நீங்கள் 2014 வரை இருந்த ஏர்போர்ட் விமான நிலையங்கள் 74,
இன்னைக்கு 154. ஆகவே வளர்ந்து கொண்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியா நமக்கு வேணும். அது நம்ம நண்பர் விஜய அவர் கூட போய் என்ன சொல்றார், நான் முன்னேற்றத்திற்கு விரோதம் அல்ல, ஆனால் இங்கே பரந்தூரில் கூடாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், மிஸ்டர் விஜய் வந்து நீங்கள் எந்த இடம்னு செலக்ட் பண்ணி அங்கே ஒரு 4000-5000 ஏக்கர் நீங்களே விவசாயிகள்கிட்ட வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க விமான நிலையம் வேண்டும், நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்லன்னு, அதனால செய்யுங்கன்னு கேட்குறேன் நான். தலைவர் விஜய் அவர்களை வந்து